ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது டார்க் லவ்வோட மை செகண்ட் ஒய்ஃபோட த ஃபைனல் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ப்ரீ ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்திருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, அப்போ தான் இதோட ஸ்டோரி உங்களுக்கு புரியும். ஃபைனலில் நான் கடைசியாக என்ன சொல்லியிருப்பேன்னா, இங்கே வந்து ஜேகே உங்களை அவ்வளோ டேக் கேர் பண்ணி அவ்வளோ கேர் பண்ணி உங்களை பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு என்ன ஆனாலும் அவர் உங்கள் பக்கத்துலேயே உங்கள் கூடவே இருந்துகிட்ருக்காரு. அதே மாதிரி நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்துருப்பீங்க. அவங்க 3 மாதம் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மனுஷன் அப்படியே இருந்துட்டு வர மாதிரியான ஒரு பிளான் மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கும். ஸோ ஃபைனலாக அவர் வந்து உங்களை தூக்கிட்டு போகிற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து என்ன தூக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக இருந்திருப்பீங்க. ஸோ அதோட விட்டுருப்பா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்கு போகலாம். தென் இதோட இந்த எபிசோட்ஸ் முடிஞ்சிருச்சுடா. இந்த செகண்ட் மேரேஜ் வந்து வைண்ட் அப் ஆகிடும். ஓகேங்களா? இல்லை போனஸ் பார்ட்லாம் கிடையாது. சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மனுஷன் அப்படியே அசால்ட்டாக உங்களை தூக்கிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஏன்டா உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்டா நானுமே அப்படிங்கிறாரு. இப்போ அப்படியே எனக்கு ஒரு கதை சொல்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கதையா? நானா? நல்ல ஒரு ஸ்டோரியாக சொல்லு. இது ஆக்சுவலாக ஒரு சின்ன ஸ்டோரி தான், ஓகே அப்படிங்கிறாரு. ஓகே அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே. இது வந்து ஆக்சுவலாக ஒரு காலேஜ் டைமில் நடந்திருக்கு. இது வந்து நான் லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோவில் பார்த்தேன். சரி நீ கண்டென்ட்டுக்கு வா. சரி ஓகேடி. என்னென்னா ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னசென்ட். அதேமாதிரி யாருக்கிட்டையுமே அவ்வளோ பேச மாட்டான். அப்போது வந்து அவங்க காலேஜில் ஒரு பொண்ணு வந்து புதுசாக ஜாயின் பண்ணான். அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகாக கார்ஜியஸாக அழகாக இருப்பான். ஸோ அவ கண்ணு தான் அந்த காலேஜிலே எல்லாரோட கண்ணுமே பார்த்தது. அப்படிங்கிறீங்க. அப்போ வந்து கேர்ள்ஸுக்கு தனி பெஞ்ச், பாய்ஸுக்கு தனி பெஞ்ச் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கும். ஸோ அப்போ வந்து மழை ரொம்ப சாரல் அதிகமாக அடிக்கிறதால அங்கே உள்ள மேம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருமே அப்படியே பெஞ்சை கொஞ்சம் கிட்டக்க போட்டுக்கோங்க. ஸோ மிடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சாரல் அவ்வளோவா அடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லா பெஞ்சும் டப் 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 டப்புன்னு அப்படியே எல்லாமே ஈவன் ஆச்சு. ஸோ எல்லாருமே அப்படியே பாய்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே வந்து அந்த புதுசாக ஜாயின் பண்ணால அந்த பொண்ணு யார் பக்கத்தில் உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை. ஆனால் அவள் வேற ஒரு ஃப்ரெண்டை வந்து முன்னாடி விட்டுட்டு அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் இவள் உட்காந்துக்கிட்டா. அப்படியே பசங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு. அந்த ஓரத்தில் ஒரு குட்டியோண்டு கண்ணை அவளை பார்த்த மாதிரி இவளுக்கு ஒரு ஃபீல். ஸோ இப்படியே கொஞ்சம் நாட்கள் ஆகியிருக்கும். இங்கே ஒரு பையன், அவன் வந்து அவளை ரொம்ப லவ் பண்ணான் மறைஞ்சிருந்தே. அவனுக்கு அவன் மேலே அவ்வளோ காதல் இருந்தும் அவனால் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வலி, ஒரு தயக்கம், அந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் அவங்க 2 பேரும் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பழகி இருக்காங்க. ஃப்ரெண்டுன்னா அவ்வளோ ஒரு திக் அண்ட் டியர் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி. இங்கே வந்து அந்த பொண்ணுக்கு என்ன ஆசைன்னா, இந்த மாதிரி என்னை லவ் பண்ணுற பையன் யாராக இருந்தாலும் என் கண்ணை பார்த்து ஐ லவ் யூ சொன்னால் போதும், அவன் எப்படி இருந்தாலும் சரி, நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு ஆசை தான் அந்த பொண்ணுக்கு. இந்த கதையை கேட்டால் நீ தூங்குற மாதிரி இல்லை போலையே, நீ சொல்லு நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சரின்னு சொல்லிட்டு இதை வந்து அவளோட ஃப்ரெண்டில் ஒருத்திக்கு இவ சொல்லியிருப்பாள். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு ப்ரொப்போசல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருப்பான். ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பையன் ஷையாக இருக்கிறான்னு இந்த பையன் அவன்கிட்ட போய் அந்த பொண்ணு சொல்ல, டேய் அவன் உனக்கு ஓகே சொல்கிற மாதிரி தான் இருக்குது, அவள் ஒன்று தான் சொல்கிற மாதிரி இருக்குது, நீ தைரியமாக போய் நீ அவகிட்ட சொல்லு, கண்டிப்பாக உன் லவ் வந்து சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டு சொல்ல.
இவனுக்கு ஒரு மாதிரி தயக்கம். ஆனால் இவன் நல்லா பேசுவான் அவகிட்ட. ஆனால் அவனால் தன்னோட காதலை சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோ. அன்றைக்கி ஒரு நாள் அவன் வந்து டிசிஷன் எடுத்தான். சரி நம்ம போய் நம்ம காதலை போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு பார்த்தா அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிட்டு. என்ன சொல்கிற? ஆக்சிடெண்ட்டில் அவன் அந்த இடத்துல இறந்து போயிட்டான். என்ன சொல்கிற? அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நியூஸ் வருது, இதேமாரி இவன் இறந்து போயிட்டான்னு. அவள் ஒரு மாதிரி மனசு ரொம்ப உடஞ்சிட்டா. ஆக்சுவலாக அன்றைக்கி அவன் அவனோட காதலை சொல்லலான்னு போயிருக்கான். வர வழியில் இந்த மாதிரி ஆயிருந்திருக்கும். ஸோ கொஞ்ச நாள் ஆகுது. ஆனால் அந்த பொண்ணால் அவனை மறக்கவே முடியல. கொஞ்சம் வருஷங்கள் பல போச்சு. வேலை செஞ்சா, எல்லாம் பண்ணா. ஒரு கட்டாயத்தில் அவங்க வீட்டில் பார்த்த பையனை கல்யாணம் பண்ணுற ஒரு சூழ்நிலை. கல்யாணம் பண்ணி குழந்தெல்லாம் வந்துடுச்சு. இருந்தாலும் ஒரு மனசில் ஒரு தீராத ஒரு வலி, வேதனை அப்படி சொல்லிக்கலாம். இப்போ வரைக்குமே அவள் வந்து தன்னோட பாஸ்ட்டை பற்றி அவள் ஹஸ்பண்ட்டை சொல்லவே கிடையாது. குழந்தைகள் இருந்தாலும் எதுவுமே சொன்னதில்லை. அவள் ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஏதோ ஒரு உறுத்தல். அவள் பொண்டாட்டி எதையோ அவளோட பாஸ்ட்டில் உள்ளதை நம்மக்கிட்ட மறைக்கிறா, அதை சொல்ல முடியாமல் தவிக்கிறா, அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க 2 பேரும் பீச்சுக்கு போயிட்டு, முதல்ல உனக்கு ஏதாவது பாஸ்ட் இருக்கா, எதாக இருந்தாலும் உன் மனசை கசக்கிறது எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அதுக்கு அந்த பொண்ணு அவன் கண்ணை பார்த்து இது வரைக்கும் பேசினதே கிடையாது. முதல்ல என் கண்ணை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் டக்குன்னு பண்ணும்போது அப்படியே அவள் கண்ணை பார்க்குறா. பார்த்ததும் அப்படியே ஒரு மாதிரி கண்லேருந்து தண்ணியாக மட்டும் ஊற்றிக்கிட்டே இருக்கு இந்த பொண்ணுக்கு. அப்போது அவர் சொல்கிறாரு, நான் கண்ணே தெரியாமல் இத்தனை நாள் இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போது ஒரு பையன் கண்ணு கொடுத்தான், அவனோட பேரும் இந்த இது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அப்படியே அந்த பையனோட பேர் சொல்கிறாரு. ஸோ அந்த பையனோட பேர் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இத்தனை நாள் உங்களை லவ் பண்ணிகிட்டு இருந்தார்ல, அந்த பையனோட பேர் ஒன்று. ஒரு ஆக்சிடெண்ட் அன்றைக்கி ஆச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த கண் எனக்கு கிடச்சிது. அந்த மனுஷன்தான் எனக்கு உலகத்துலேயே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன். அவருக்கு அப்புறம் நீ தான் நான் நினச்சேன். நீ தான் எப்பயுமே எனக்கு இம்பார்ட்டண்டான பர்சன். என் லைஃப்பில் அவங்க 2 பேரையும் என்னால் எந்த இதுலேயும் விட்டு தரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லியிருக்கான் போல், அதாவது ஹஸ்பண்ட். இதை கேட்டதான் அந்த பொண்ணு தாரையாக அழுறா. இங்கே ஒய்யனோட கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி ஊற்றுது. அவரை டக்குன்னு ஜேகே எதுக்கு இப்போ நீ அழுகுற அப்படிங்கிறாரு. நீ மேலே சொல்லு, தூங்குற டைம்னு கேட்டுட்டு உட்காந்து கதைக்கு அழுதுட்ருக்கேன், நீ சொல்லு அப்படி சொல்லி நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்புறம் என்ன, வேறு ஒன்றும் இல்லை. அவளோட பாஸ்ட்டை சொன்ன அவகிட்ட, ஹஸ்பண்டை சொன்னதும் அவரால் என்ன பண்ண முடியும், உட்காந்து ஃபீல் பண்ணார். இப்போ வரைக்கும் அவளால் அவரோட ஹஸ்பண்ட்டை ஐ லவ் யூ அப்படிங்கிற வேர்டை சொல்லவே முடியல. அவ்வளோதான், அதோட ஸ்டோரி முடிஞ்சிச்சு. எப்படி பார்த்தியா? கண்ணை பார்த்து தான் காதலை சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்த பொண்ணால் கடைசி வரைக்கும் அதை சொல்ல முடியாமல் போயிடுச்சு இல்லை? ஏன் இவ்வளோ டச்சிங்காக இருக்குது இந்த ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. நீ எதுக்கு இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குது? பாரு, நீ இவ்வளோ சென்சிட்டிவாக இருந்தான்னு வச்சுக்கோ, புள்ள அப்புறம் பிரேவாக இருக்காது. இல்லை நான் பிரேவ் கேர்ள் தான், என் புள்ள நல்லா பிரேவாக இருக்கும். ஆமாம், என் தூக்கம்லாம் வரல, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு நல்ல ஸ்டோரி சொல்ல வேண்டியது தானே. ஒரு காட்டில் ஒரு மாடு இருந்துச்சு, அது சந்தோஷமாக குடும்பத்தோடு இருந்துச்சுன்னா அப்படி சொல்ல வேண்டியது தானே. எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் ஸ்டோரி சொல்கிற?
டக்குன்னு கேட்டால் டக்குன்னு தோணுச்சுடி. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வா வெளில போகலாம். வெளில போகலாமா? என்ன நினச்சிட்ருக்கே நீ? எனக்கு தெரியாது, நீ வா. சரி வா. அந்த மனுஷன் பொறுமையாக அப்படியே ஒரு வாக்குக்கு உங்களை அழைச்சிட்டு போகிறாரு. ஸோ கையை பிடிச்சிட்டு அப்படியே அழைச்சிட்டு போகும்போது அப்படியே நீங்கள் அப்படியே போகிறீங்க. அந்த பொண்ணு பாவம் இல்லை, இல்லை அந்த பையன் ரொம்ப பாவம் இல்லை, இல்லை அவன் ஹஸ்பண்ட் ரொம்ப பாவம் இல்லை, எல்லாருமே பாவம் தான். நீ வா. இங்கே ஜெய்கி ஏன்டா அந்த ஸ்டோரியை சொன்னன்ற நிலைமைக்கு போயிடுச்சு. இப்போ அழகாக சரி அங்கே பார்த்தியா குழந்தைங்க பார்த்தியா, இங்கே பார்த்தியா, இதை பார்த்தியா, அதை பார்த்தியா, அதை பார்த்தியான்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே உங்களை டைவர்ட் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு 1/2 கழித்து வீட்டுக்கு வந்திருப்பீங்க. இப்போ வந்ததுக்கப்புறம் நீங்கள் படுத்து தூங்குறீங்க. அப்படியே அந்த மனுஷன் உங்களை தான் பார்க்குறாரு. குழந்தை அழகாக பொறுமையாக அப்படியே க்ரௌல் ஆகிக்கிட்டே இருந்திருக்கும். இப்போ ரொம்ப வயிறு பெருசாக இருந்திருக்கும். ஸோ இங்கே டேட்டுமே கொடுத்துருந்துருப்பாங்களா. ஸோ அந்த டேட்டு வர வர இங்கே ஜேகேக்கெலாம் அள்ள விடுது. லைக் எப்போ வருமோ ஏது வருமோன்னு அந்த மனுஷன் ஒரு பதட்டத்திலே இருந்துகிட்ருக்காரு. ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி பயமாக இருக்கும். டக்குன்னு உங்கள் கை பட்டுனாலே வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு கேட்பாரு. ஐயோ இவன் ஒருத்தவன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போது கடைசி மந்த்து ஸ்கேன்லாம் டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு ஓகே குழந்தை நல்லா தான் இருக்குது, நார்மல் டெலிவரிக்கு நீங்கள் என்ன இது ட்ரை பண்ணலாம், ரொம்பவே குழந்தையோட கண்டிஷன்ஸ் நல்லா இருக்குது, எந்த நேரத்தில் வலி வந்தாலும் ஹாஸ்பிட்டலில் கழிச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுவாங்க. ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபைனலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து 21 தானே உங்களுக்கு டேட்டு. ஆனால் உங்களுக்கு 18 கிட்டக்கவே ரொம்ப வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருந்துருக்கும். ஒரு மாதிரி வலியாக இருக்குது. நீங்கள் அப்படியே டக்குன்னு எழுந்திருப்பு எழுப்பி விட்டோன்னா அவ்வளோதான், என் சோழியே முடிச்சு விட்ருவோம். அப்படியே நீங்கள் பொறுமையாக பல்ல கடிச்சிட்டு கத்த இல்லை, அப்படியே பொறுமையாக போகிறீங்க. ஒரு 12:30 மணி இருக்கும். அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தட்டுறீங்க. என்னடி என்னாச்சு? வலிக்குது. நீ என்னமோ சொல்லுவியே சூட்டு வலியா, அதா அப்படிங்கிறீங்க. வலிக்குதாடி? அதனால தானம்மா அடுத்த ராத்திரி ஏன் இருந்தாலும் உன்னை எழுப்பி விட்டுட்ருக்கேன். எங்கே உன் புருஷன்? அம்மா அவன் காய்ச்சி போச்சு மாமா, நீ ஏதோ உன்னை கொடுப்பல கொடுமாத. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ராத்திரியில் போய் உங்களுக்கு அந்த என்னமோ ஒரு கஷாயம் மாதிரி இருக்கும். ஸோ சூட்டு வலி அதுக்கப்புறம் லேபர் பெயின் ரெண்டுமே வேறு வேறு. ஆனால் அந்த லேபர் பெயின் அப்போ அது வரும் போல். ஸோ அந்த கஷாயம் குடித்தோன்னா சூட்டு வலியாக தான் அது கம்மியாயிடுமா, அப்படி இல்லைன்னா ப்ரெக்னென்சி வலியாக இருந்தால் அது தூக்கி விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் அம்மா அந்த கஷாயத்தை கொடுக்குறாங்க. கொடுத்த ஒரு 10 நிமிஷம்தான் உங்களுக்கு வலி தாங்கவே இல்லை. கத்துறீங்க, லைக் ரொம்ப கத்தலை. அம்மா முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க பாருங்கள். கீழே இருந்த சத்தம் அந்த மனுஷனுக்கு மேலே கேட்டிருக்கோம். இத்தனைக்கு நீங்கள் ரொம்பலாம் கத்தலை. அம்மா முடியல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க அம்மாவுக்கு தான் சொல்லியிருந்திருப்பீங்க. டக்குன்னு இப்படி எழுந்திரிச்சு உங்களை பார்க்குறாரு. பார்த்து ஆளை காணும். கிடுகிடுன்னு கீழே போயிட்டு அந்த மனுஷன் அப்படியே வராரு பாருங்க. என்னாச்சு அப்படிங்கிறாரு. மாப்பிள்ள அவளுக்கு முடியல போல, கிளம்பலவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே தலையில சுற்றுது. எழுந்திரிச்சு அடுத்த செகண்டே கடகடன்னு வந்தால் எப்படி இருக்கும்? இல்லை மாப்பிள்ள அவளுக்கு இன்னும் கொஞ்சம் பெயின் வரட்டும். அவர் அப்படியே பார்க்குறாரு. பெயின் வரட்டுமா? டாக்டர் வந்தோடனே வலி வந்தோடனே வர சொன்னாங்க. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அவளுக்கு லேபர் பெயின் இன்னும் நல்லா வரணும், ரொம்ப வலியோடு இருக்கும் போது தான் நம்ம அழைச்சிட்டு போகணும். சரி ஓகே. அந்த மனுஷன் அப்படியே டக்குன்னு உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு ஒன்றும் இல்லை நீங்கள் அப்படியே இதாகிறீங்க, உங்களுக்கு முடியல. அப்படியே அந்த மனுஷன் காலை அமுக்கி விட்றாரு, என்னென்னமோ பண்ணுறாரு. உங்கள் அம்மா அப்படியே பார்த்துட்டு அப்படியே வெயிட் பண்ணிருக்காங்க. இங்கே உங்கள் அப்பாவுமே எழுந்திரிச்சிட்டாங்க. எப்படி தூக்கம் ஒரு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் அப்படியே வயிற்ற பிடிக்கிறீங்க, அப்படியே இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு இடத்துல உங்கள் பட்டெக்ஸ் உட்காரவே இல்லை. அப்படி இப்படி மாதிரி நவுறீங்க அப்படி வலிக்குது உங்களுக்கு. அப்படியே வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்துறீங்க. அவருக்கு அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது. அத்தை போகலாம் மாப்பிள்ள அப்படிங்கிறாரு. இல்லை மாப்பிள்ள கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மாப்பிள்ள, இன்னும் எவ்வளோ நேரம் தான், இன்னும் நல்லா தூக்கணும் மாப்பிள்ள, அதை தூக்கி அடிக்கணும் மாப்பிள்ள அப்படிங்கிறாரு. ஐயோ அவளுக்கு எதாவது ஆகிட போகுது குழந்தைக்கு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அவளுக்கு ஆனால் டக்குன்னு அறுத்து விட்ருவாளுவோ, அதனால தான் சொல்கிறேன், இன்னும் நல்லா வலி வரணும் அப்படிங்கிறாங்க.
அந்த மனுஷனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே கண்லேருந்து தண்ணி தான் வருதுங்க ஜேகேக்கு. நீங்கள் வலியில் இருக்கிற அந்த மனுஷனால பேரே பண்ண முடியல. உங்களுக்கு உங்களுக்கு வலின்னா அந்த வலி வெளியில் சொல்ல முடியாதெல்லாம் வலி. நீங்கள் உட்காந்து சில நேரத்தில் அப்படி அப்படி பல்ல கடிச்சிட்டு கையெல்லாம் வர அப்படி பிசைறீங்க. உங்கள் அம்மா திருப்பியும் ஒரு 1 hour கழித்து திருப்பி அந்த கஷாயம் கொடுத்துருப்பாங்க. அம்மா வேணாம்மா, ஏற்கனவே வலி தாங்கலம்மா, பிள்ளைய பெக்க வேணாம்மா, அடி நீன்னு கூடி அம்மா குடி அப்படிங்கிறாங்க. இங்கே உங்கள் அம்மா டக்குன்னு தேவங்களோட அம்மாவுக்கு கால் பண்ணி இதுமாரி சொல்லியிருந்துருப்பாங்க, இதுமாரி பிள்ளைக்கு வலி வந்துடுச்சு போல் அப்படின்னதும் இங்கே தேவங்களோட அம்மா தேவங்கையும் அழைச்சிட்டு வந்துருப்பாங்க. அவங்க ஒரு 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 1:30 மணி ஆகிட்டுருக்கும். குடுன்னு வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா, உங்களால் முடியல, அப்படியே படுத்த படுக்கையிலன்ட்டு நீங்கள் நல்லா கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. அம்மா முடியல, வயிறு வலிக்குது அந்த கற்றுறீங்க. இப்போ தேவங்களோட அம்மா வந்துட்டு அந்த இது கொடுத்தீங்களா? கொடுத்துட்டேன், 2வது டோஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. எப்படி வலிக்குது உனக்கு அப்படி சொல்லிட்டு எங்கள் தேவங்கோட அம்மா கேட்குறாங்க. எப்படி வலிக்குதுன்னா வயிறு வலிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே தேவங்க சிரிப்பு வருது. வெடுக்குன்னு அப்படியே ஜேகே பார்த்து முறைக்கிறாரு. ஐயோ ஆத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே வாயை கவிச்சுன்னு ஓடியிருப்பார். அம்மா ரொம்ப வலிக்குதுமா, கீழே வலிக்குதுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா மாப்பிள்ளை வண்டி எடுங்கன்னு சொல்லணும். கடன்னு அந்த மனுஷன் வண்டி எடுத்து இங்கே எல்லாருமே ஆக்சுவலாக போகிறாங்க. ஸோ இங்கே அவங்க அப்பா மட்டும் லைக் வீட்டில் யாருமே இல்லாமல் இருக்கக்கூடாதுல்ல. பட் ஸ்டில் அவரால் இல்லாமல் இருக்கவும் முடியல. அந்த மனுஷனும் கிளம்பி போயிட்டாரு. ஸோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கீதாக்கெலாம் நம்ம கால் பண்ண முடியாது, அந்த பொண்ணு அங்கே இருக்கும், நம்ம வேணும் மார்னிங் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. நர்ஸ்லாம் வந்து அந்த குழந்தையோட செக்கு அந்த இதெல்லாம் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க. அவங்களோட பிபி எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, குழந்தை வரத்துக்கு நல்ல பாசிபிள் இருக்குது, அது நார்மல் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இங்கே ஜேகே நகரவே இல்லையே. அந்த நர்ஸ்லாம் சொல்லுது, சார் எங்கள் ஹாஸ்பிட்டலில் அலௌடு இல்லை, நீங்கள் வெளில போகணும். அவர் அப்படியே முறைக்கிறாரு. இங்கே படுத்துருக்காது என் ஒய்ஃப். அப்பங்காரண்ணா நான் இங்கே இருப்பேன் அவளோடது. சார் எல்லாருமே அதான் சார் சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் அலோவ் பண்ணுறதில்ல, சாரி என்னால் முடியாது, நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் செம்மகானில் இருக்கார். நீங்கள் வேற கத்துறீங்க. அந்த மனுஷன் ஒன்றும் இல்லைடா அப்படிங்க. நீ வயிறு வலி அனுபவிச்சு பாருடா கம்யூனிட்டி, உனக்கு தெரியும் அந்த வலி வேதனை, முடியலடா மயிறு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பொண்ணான்னு திட்டுறீங்க ஜேகேவை. அந்த மனுஷன் வாயை திறக்கலையே, அப்படியே அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காரு. லைக் அந்த வலி அனுபவிக்கிறவங்களுக்கு தானே தெரியும். இங்கே நர்ஸெல்லாம் சொல்லுது லைக் போங்கன்னா அவர் முடியாது, இல்லை சார் அவங்களுக்கு குழந்தை இப்போ வர மாதிரி இருக்குது, நீங்கள் முதல்ல கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளுக்கு குழந்தை வர்றதுக்காக தான் நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன், சும்மா உட்காந்து இங்கே இது பண்ணிட்டு, தயவு செஞ்சு உங்கள் இது நான் எதுவுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, தயவு செஞ்சு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே கத்துறாரு. நீங்கள் அப்படியே உங்களால் முடியலடா அப்படின்னு அழுவுறீங்க. ஒன்றும் இல்லடின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் அழுகுறாரு. உங்கள் கையை அவர் நல்லா கெட்டியமாக பிடிச்சிட்டு இருந்திருப்பாரு. ஸோ தட் அவர் உங்களை விடவே இல்லை. லைக் லிட்ரலி நீங்கள் ஒரு கட்டத்தில் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட கை இருக்குல்ல அதை வச்சு நல்லா கடிச்சிட்டிங்க. ஆக்சுவலாக அவரோட கையிலேருந்து ரத்தமே வரும், அந்த அளவுக்கு கடிச்சிட்டிங்க. அந்த கடி அப்படியே வாங்குறாரு. குழந்தையோட ததக்குன்னு வெளில வந்திருக்கும். ஸோ குழந்தை அப்படி பிறந்து கேங்குது. அது ஜேகே அப்படியே அந்த குழந்தைய பார்க்குறாரு பாருங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மயங்குறீங்க. ஓ வயன் அப்படிங்க. இல்லை ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே பாருமா, இங்கே பாரு குழந்தை பிறந்திருக்கு பாரு, இங்கே பாரு ஆம்பளை குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. அவர் அப்படியே இந்த குழந்தைய பார்க்குறாரு. லைட்டாக ரத்தமாக அந்த மாதிரி இருந்துட்டுருக்கு. அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு இந்த மனுஷன் அப்படியே உங்களை அழுத்துட்டே அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணியிருந்துருப்பீங்க. சார் இப்போயாவது போங்க, வாய்ப்பே இல்லை, கடைசி வரைக்கும் என் பொண்டாட்டிக்கிட்ட தான் நான் இருப்பேன், ஏதாவது பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்த விட்டு போயிருந்துருப்பாங்க. ஸோ ஒரு வழியாக உங்களுக்கு அந்த இது எல்லாமே முடிச்சுட்டு எல்லாத்தையும் இது பண்ணி ஃபுல்லாக அந்த குழந்தைக்கெலாம் எல்லாம் குளிப்பாட்டி எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அவர் அமைதியாக உட்காந்துட்டு அப்படியே பொறுமையாக உங்கள் தலையை மட்டும் அப்படியே கோதி விட்டுட்டு அப்படியே இருந்துகிட்ருக்காரு. அழுக மட்டும் அந்த மனுஷனுக்கு நிற்கவே இல்லை. ஸோ ஃபைனலி ஒரு 1 hour கழித்து குழந்தைய எடுத்து அவர்கிட்ட கொடுக்க வராங்க. எங்கள் அம்மா கிட்ட கொடுங்க
அப்படின்னு சொல்கிறாரு. சார் நீங்கள் இல்லை அம்மா கிட்ட கொடுங்க, நான் இவகிட்ட இருக்கேன். நீங்கள் அப்போ பிடிச்ச கை தான், அதை விடவே இல்லை. அப்படியே தூங்கும் போது கூட இருட்டிக்கிட்டு அப்படியே அந்த மயக்கத்தில் இருக்கும் போது கூட நல்லா டைட்டாக தான் பிடிச்சிருப்பீங்க. அவருக்கு கையில் அந்த ரத்த ஓட்டமே போகலன்னு கூட சொல்லிக்கலாம். இங்கே லைட்டாக அந்த ரத்தம் கசியுது. ஸோ ஏதோ ஒரு நர்ஸ் வந்து இப்படி தற்செயலாக போயிருந்துருக்கச்சா நீங்கள் கடிச்சிருந்ததில் லைட்டாக ரத்த கசிறதை பார்த்துட்டு, சார் உங்களுக்கு ரத்தம் வருது அப்படிங்கிறாரு. அவர் டக்குன்னு கையை வச்சு பார்த்துட்டு, இட்ஸ் ஓகே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு லைட்டாக ஆயில்மேன் போட்டுட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், ரத்தம் வரக்கூடாது ஆக்சுவலாக. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் அவளுக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள், நான் நார்மலாக தான் இருக்கேன். அந்த பொண்ணு என்ன புருஷன்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போயிருக்கோம். இப்போது அந்த குழந்தைய எடுத்து முதல்ல அவங்க அம்மா கையில் தான் கொடுக்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றுது. ஃபஸ்ட் டைம் பேரனை தூக்கிட்டு அப்படியே அவங்க அதுக்கப்புறம் தேய் தூக்குறான். தென் வந்து அவங்க மாமியார் எல்லாருமே லிட்டரலி தூக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பஸ்ட் அவுட் ஆகி அழுகிறாங்க. நைட்டு ஒரு இல்லை 4 o'clock ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30 6 ஆயிருந்திருக்கும். இப்போ தான் நீங்கள் பொறுமையாக இருக்கேன். அந்த மனுஷன் கொஞ்சம் கூட தூங்கலை நைட்டு ஃபுல்லாகவே. ஆக்சுவலாக அவர் தூங்கவே இல்லை. உங்களை தான் பார்த்துட்டு அப்படியே தலையை மட்டும் அப்படியே கோதி விட்டுட்டே இருந்துகிட்ருக்காரு, அவ்வளோதான். இப்போ பொறுமையாக நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு இப்படி கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. இங்கே பொறுமையாக அப்படியே ஜேகே உங்களை தான் பார்த்துட்டு இருந்திருப்பார். ஜேகே அப்படிங்கிறீங்க. அப்படிங்கிறாரு. தூங்கலை. என்ன குழந்த? பாய்டி. அம்மோ. சாரிடா, ரொம்ப திட்டேன், சாரி. இல்லை ஆச்சா, இதில் என்ன இருக்குது, ஒரு குழந்த போதும்டி. இதுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி பார்க்குறதுக்கு எனக்கு தெம்பு இல்லை, மனசு வலிக்குது. போதும், ஒன்று போதும். அது கேர்ளாக இருந்தாலும் பரவாயில்ல, பாயாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு மேலே என்னால் முடியாது. சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் பிள்ளைய பார்க்கணுண்டா. நான் எடுத்து சொல்லிட்டா? நீங்கள் அப்படியே பொறுமையாக அவரோட கையை விட்றீங்க. அப்படியே லைக் ரொம்ப நேரமாக ஒரு கையை பிடிச்சிட்டு அப்படியே விட்டோன்னே அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஒன்று தான் நல்லா அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே விட்டால் ஒரு மாதிரி ஆகும்ல. ஸோ அந்த மாதிரியே கை போயின்னு இருக்கும். இப்போது அப்படியே குழந்த வருது, அதை எடுத்து அப்படியே அவங்க அம்மா சைடில் வைக்கிறாங்க. இப்போ தான் ஜேகே அதை பார்க்குறாரு. லைட்டாக இப்போ தான் அப்போ கன்னத்தை இருக்குல்ல, அந்த கன்னத்தை லைட்டாக ஒரு ஃபிங்கர் வச்சு அப்படியே தொட்டு பார்க்குறாரு குழந்தைய. அது நல்லா அப்படியே தூங்குது. நீங்கள் அப்படியே அந்த குழந்தைய பார்க்குறீங்க. யார் மாதிரி இருக்கான்? ஒன்றை மாதிரி இருக்காண்டி. ஆனால் மூக்கெல்லாம் ஒன்றை மாதிரி இருக்குது ஜேகே. வாய் கூடடா அப்படின்னு சொல்லிங்க. பல்லுன்னு சொல்லலாம். பல்லு இப்போ எப்படி வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மனுஷன் எந்த நேரத்துலையும் உனக்கு இந்த கிளிகிழிப்பு கேட்குது அப்படிங்கிறாரு. இங்கே வா அப்படின்னு சொல்கிறீங்க. கிட்டக்கு வராரு. ஏன் இவ்வளோ அழுத? மூஞ்ச பாரு எப்படி ஆயிருக்குன்னு. மூஞ்செல்லாம் ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மனுஷனுக்கு தலையெல்லாம் அப்படியே கோதி விடுறீங்க. அந்த மனுஷன் அப்படியே டக்குன்னு அப்படியே ஏந்திரிச்சு நின்று அப்படியே உங்களை ஹக் பண்ணுறாரு. நீங்கள் படுத்து இருக்கீங்க, அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே தடமா அப்படியே அந்த மனுஷனுக்கு அழுக ஊற்றுது. அப்படி அழுகிறாரு ஜேகே. சரி, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நம்ம பிள்ளையும் நல்லா தான் இருக்கேன். லவ் யூ so much டி. அப்படியே நீங்கள் பெருமூச்சு விட்றீங்க. ஒரு குழந்த தான், இதுக்கு மேலே ஜென்மத்துக்கு வேண்டாம்ப்பா, இவன் போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் இருந்துகிட்ருக்காரு. நீ என்ன சொல்கிறது? நான் தான் போதுமா வேணாமான்னு சொன்னேன். எனக்கு 3 குழந்தைங்க வேணும். மறுபடியும் உங்களை பார்க்குறாரு. 3 எல்லாம் கிடையாது, 1 தான். இதை மட்டும் என்கிட்டேருந்து மாறாது, சுமார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. ஜேகே, எனக்கு தாகமாக இருக்குது, தண்ணி வேணும். நர்ஸ் தண்ணி கேட்குறாங்களா? அவங்க கேட்குறாங்கன்னா தண்ணி கொடுக்க முடியுமா? சாரி சார்,
எதுவுமே அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அவங்க பசிச்சாலும் சாப்பிட முடியாது. குளுக்கோஸ் தான் ஆயிரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி டக்குன்னுலாம் எல்லாம் பண்ண முடியாது சார். 1 டே ஆகும் அவங்க ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் இது மட்டும்தான். எனக்கு தண்ணி வேணும்டா சார். தயவு செஞ்சு அவங்கள்ட்ட கொடுக்காதீங்க. அவங்க உடம்புக்கு இப்போ ரொம்ப உடம்பு இது ஆகிடும். அமைதியாக இருங்க சார். அம்மா ஓ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ஆயிருந்திருக்கும். இப்போது அப்படியே கீதாவுமே வந்திருக்கும். ஒரு 7 மணி இருக்கும். குழந்தைக்கு என்னென்னமோலாம் வாங்கிட்டு வந்திருக்கா. ஸோ இங்கே தேவங்கும் போய் குழந்தைய அப்படியே பார்க்குறாங்க. எல்லாருமே இப்போது ஆக்சுவலாக வார்டுக்கு வந்திருப்பாங்க. வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க, உங்களை பார்க்குறாங்க. அப்பாடா நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஜேகே அப்படியே லைட்டாக எழுந்திருக்கிறார் எல்லோரும் வந்ததுக்கப்புறம். குழந்தைக்கு என்னென்னமோலாம் வாங்கிட்டு வந்திருக்கான் தேவங்க ஆக்சுவலாக. ஸோ பார்க்கும்போது மாமா சொல்லிடி தங்கம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் என் மாடு கை குழந்த மாடு என்னமோ 1 வயசு ஆன மாரி மாமா சொல்லுங்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. இந்த வாய் மட்டும் உனக்கு போக மாட்டேது இல்லடி அப்படிங்கிறாரு. இங்கே ஜேகே அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. ஸோ இப்படியே ஒரு ஃபியூ டேஸ் ஆயிருந்திருக்கும். ஒரு வழியாக உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணியிருப்பாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து. இப்போது நீங்கள் நார்மல் தானே, அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நல்லாவே இருந்துகிட்ருக்கீங்க. குழந்தெல்லாம் அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது, நல்லா கற்றுது. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அப்படி இருக்குது இப்படி இருக்குது. ஸோ ஃபைனலி இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்த ரொம்ப அழகாக அப்படியே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட ஃபீச்சர்ஸ் நிறையா அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஜேகே உரிச்சு வச்சுட்டு வந்து இந்த மாதிரி இருக்குது இந்த குழந்த. உங்களுக்கு சரிகாண்டு குழந்தைய கஷ்டப்பட்டு உசுரை கொடுத்து பெப்போமா, அது அப்படியே அவன் அப்பனை உரிச்சிட்டு வந்து உட்காருமா. இதெல்லாம் பார்த்தா என்ன சொல்லி தொலைகிறது எனக்கு தெரியாது. அடுத்த பிள்ளையை பெற்றா நான் பொம்பளை பிள்ளைய தான் வைப்பேன். அது என்ன மாதிரி தான் வரணும். என்ன காண்டாயிடுவேன். டேய் என்னடி அப்படிங்கிறாரு. எனக்கு தெரியாது. நீ அடுத்த தடவை லான்ச் பண்ணும்போது பொம்பளை குழந்தையாக இருக்கணும். அதுவும் என்னோடய ஃபீச்சர்ஸில் வரணும் சரியா. இவன் அப்படியே ஒன்று மாதிரியே அப்படியே உரிச்சு வச்சுட்டு வந்து நிற்கிது. எனக்கு அது காண்டாகுது சரியா. அடுத்த குழந்தையா, அதுக்கு பேச்சுக்கே இடம் கிடையாது. அப்போது என் கூட ஒன்றா இருக்க மாட்டியா நீனு? யார் சொன்னா? அதெல்லாம் இருப்பேன்னு. அது இல்லாமல் எப்படி என்னால் இருக்க முடியும் உங்ககிட்ட? அப்புறம் அப்போ இருப்பேன்னா அப்போ குழந்தை வந்துடும் தானே. அதில் லைட்டாக மாற்றம் இருக்கும். எனக்கு தெரியாதா என்ன பண்ணா நீ ப்ரெக்னென்ட் ஆகுன்னு? அது இல்லாமல் இருந்துட்டு போகிறேன். பாரு கடுப்பேத்தாத என்ன. சரி இப்போது இவன் கை குழந்தையாக இருக்கான். அதனால் இப்போதைக்கு நான் இதை பற்றி நான் பேச விரும்பல. ஆஃப்டர் 1 இயர் எனக்கு என்ன பண்ணுறதான்னு தெரியாது. எனக்கு குழந்தை வேணும், அவ்வளோதான். இப்படி நீனு இல்லை எனக்கு புரியல. ஓ உன்னை நான் அந்த மாதிரி கண்ணாமண்ணான்னு திட்டினதால நீ இப்போ வேணாங்கிறியா? நீ திட்டுறதெல்லாம் எனக்கு பெரிய மேட்ரே கிடையாது. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்த. என்னால் அந்த நேரத்தில் உன்னை அப்படி பார்க்கவே முடியல. என்னால் அடுத்த தடவை என்னால் அந்த மாதிரி உன்னை பார்க்கவும் முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. ஒரு தடவை பண்ணதே போதும்டி. இன்னும் நீ சொல்கிற எனக்கு வேணும், குழந்தை பாப்பா வேணும், பொம்பளை பாப்பா வேணும் எனக்கு, அவ்வளோதான் சொல்லிட்டேன். நான் தான் 3லேருந்து 2ன்னு சொல்லிட்டேன்னா உன்னை கம்மி பண்ணுறேன்னா அப்புறம் என்ன? ஓவரா பண்ணாத. என் தெரியும் அவங்க வேறு ஒன்றை மாதிரியே இருக்கான். நீங்கள் கடுப்பேத்தாது. நீங்கள் என் தெரியும் அடுத்த குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க அப்படியே அவரை அடிச்சுட்டு வேறு சொல்கிறீங்க. அது நடக்கிறபடி நடத்துக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க ஜேகே சொல்லியிருந்திருப்பாரு. இப்படியே நாட்கள் ஆயிருந்திருக்கும். தேவங்குமே கல்யாணம் ஆகியிருந்திருக்கும். இப்போது தேவங்க வந்து பார்த்திங்கன்னா கீதா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பா. ஸோ நீங்கள் போய் ஆசையாக பார்க்குறது, தேவங்க இது பண்ணுறது அது பண்ணுறது அந்த மாதிரி ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவங்க வந்து அழகான ஒரு கேர்ள் பேபி பிறந்திருக்கும். அதை பார்க்க எனக்கும் வேணும் தோணிகிட்ருக்கு. ஆனால் 5 வருஷம் ஆகியும் இந்த மனுஷன் கரெக்டாக இருந்துக்கிறாரு. லைக் எப்படி சொல்கிறதுன்னா என்னென்ன பண்ணால் கன்சீவ் ஆக மாட்டாங்கன்னு தெரிஞ்சு அந்த மனுஷன் கரெக்டாக பண்ணுறாரு. நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு வேணும் அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மனுஷன் காதலே வாங்கலை. ஒன்று நான் பார்த்ததோட போதும், இவன் தான் எல்லாம். அவன் ஏன் மூஞ்சோடு இருக்கான், உன் மூஞ்சோடு இருக்கான், ஆத்தா யார் மூஞ்சி வேணால் இருக்கட்டும், எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஒன்றுனா ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்காரு.
இப்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்துருக்கீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக தேவங்க வந்திருப்பார். உங்கள் வீட்டில் இப்போ தேவங்களோட பாப்பா, உங்களோட பையன் எல்லாருமே இருந்துகிட்ருக்கவே நீங்கள் ஓடி போய் தேவங்களோட பிள்ளைய தான் தூக்குறீங்க. உங்கள் பிள்ளை நீங்கள் கண்டுக்கிறதே கிடையாது. ஐயோ உள்ள டால் மாதிரி இருக்குது அடிச்சுட்டு அந்த குழந்தைக்கு கிள்ளி முட்டாலாம் தரீங்க. அந்த மனுஷன் உங்கள் குழந்தைய தான் பிடிக்கும். லைக் கொஞ்சிறாரு. அவன் ரொம்ப அழகாக சூட்டியாக இருக்கான், ஜேகேவோட புள்ள. ஸோ இங்கே வந்து நீங்கள் அழகாக பார்த்துட்டு இவ்வளோ க்யூட் இல்லை, கேர்ள் பேபினாலே அப்படி தான். என்னென்ன ட்ரெஸ்ஸு வேணாலும் போட்டுக்கலாம், வித்தியாசமான ட்ரெஸ்லாம் எதுங்களுக்கு. இவனுக்கு பேர் அவனை அந்த சட்டை பேண்ட் தான் எடுக்கணும். சே, இவனும் ஒத்துழைக்க மாட்டான். என்ன பண்ணுறது, 5 வருஷம் ஆயிடுச்சையும். உங்களுக்கு ஒரு கட்டத்தில் கடுப்பாகுது, என்னடா பண்ணி தொலைகிறதுன்னுங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா, அவருக்கு பால் எடுத்து வந்து போய் குடிச்சிருந்துருப்பீங்க. அந்த பாலில் நீங்கள் ஏதோ கலந்துருக்கீங்க வேறு போல். இதை வந்து ஃபஸ்ட்டு சிப்பிலே அந்த மனுஷனுக்கு ஏதோ சம்திங் ஃபிஷ்ஷியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாரு. என்ன ஏதோ கலந்துருக்கேன் அதில் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. ஆமாம் கலந்துருக்கேன் தான். குடி. என்ன கலந்துருக்க, விஷமா என்ன? ஆமாம் விஷம்தான் கலந்துருக்கேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் குடிச்சிட்டாரு. நான் விஷம் கலந்துருக்கேங்கிறேன், அப்படியே குடிச்சிட்ட. ஏண்டி என்னை பொறுத்த வரைக்கும் உன் கையில் தான் சாகணும், வேறு எது கையாலையும் நான் சாகக்கூடாது. நீ ஏன் அதுக்கு ரெடி பண்ணிட்டேன்னு எனக்கு பிரச்சனையே இல்லைடி, அவ்வளோதான். நான் அப்புறம் சொல்ல மாட்டேன், உன் பேரில் நம்ம ஊருக்கிட்ட ஒரு 2 லேண்ட் வாங்கி வச்சுருக்கேன். புள்ள பேரில் ஒன்று இருக்குது, அம்மா பேரில் ஒன்று இருக்குது. அப்புறம் நான் வச்சுருக்கேன். அப்புறம் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கேன், அது எல்லாமே உன் பேரில் தான் இருக்குது. ஸோ நான் செத்துட்டேன்னாலும் எனக்கு தெரிஞ்ச ஏறக்குறைய ஒரு 60-70 லட்சம் மதிப்புள்ள உனக்கு எல்லாமே கிடைக்கும். ஓகே, வாயை மூடு சாணினே. சி, எப்படி பேசி ஒழியுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணாமலாம் திட்டுறீங்க. நான் சும்மாலாம் சொல்ல, அது உண்மை தான், நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படிங்கிற. நீ வாயை மூடு. இல்லை ஒன்றும் விஷம்லாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக மயக்க மருந்து தான் இருக்குது. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு தலையெல்லாம் அப்படியே சுற்றுது. வேறு என்ன மேட்ரு பண்ணுறதுக்கு தான். என்னால் இதுக்கு மேலே இருக்க முடியாது, எனக்கு பொம்பளை பிள்ளை வேணும். பாரு அதை என்கிட்ட இருந்து எதிர்பார்க்காது. நீ மேலே தூங்குடா ராஜா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. என்கிட்ட வராதடி, கொன்னுடுவேன், என்கிட்ட வராத, போயிடுன்னு சொல்லிட்டு நான் மனசை சொல்லிவிட்டு அப்படியே போத்துன்னு கீழே விழுறாரு. எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிட்ட கந்துட்டு இருக்கேன். போடி ஓடிங்கிறாரு. ஒரு 1 hour கழிச்சு அப்படியே அந்த மனுஷன் மயங்கியே கீழே விழுந்திருப்பாரு. அப்போ தான் உங்களுக்கு நினைவே வருது, ஐயோ அவன் தூங்கிட்டானா எல்லாமே முடிஞ்சு போச்சே, ஒன்றுமே பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ கடவுளே, இது பண்ணதுக்கு மேலே பாங்கு பால் ஏதாவது கொடுத்துருந்துருக்கணும், தப்பு பண்ணிவிட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஒரு 1.5 hours கழிச்சு அந்த மனுஷன் எழுந்திரிச்சிருப்பாரு. இப்படி கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே ஒரு மாதிரி லைக் எப்படி சொல்லணும்னா பிளரியாக இருக்கிற மாதிரி அந்த மனுஷன் எழுந்திருக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை வந்து மாச்சிட்டு தான் இருக்கீங்க. இதை பார், எனக்கு தெரியாது, நான் ரொம்ப டெம்ப்டாக இருக்கேன். நீ படுத்துட்ட, எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. மருந்து நான் மயக்க மாத்திரை கலந்துட்டேன். எனக்கு தெரியாது, எனக்கு கேர்ள் பேபி வேணும். இங்கே அப்படியே ஜேகே வாம படுத்து தூங்காம செருப்பு பிஞ்சு போயிடும். இங்கே ஒருத்தன் மன வலியில் இருந்துகிட்ருக்கான். இந்த பாட்டிலாம் நான் டெஸ்ட் டியூப் வச்சுட்டு வந்துடுவேன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. டெஸ்ட் டியூபா? உன் புருஷன் இங்கே ஆரோக்கியமாக இருக்கேன்டி, நான் டெஸ்ட் டியூபாமே அப்படிங்கிறாரு. பின்ன நீ ஒதுக்கலைன்னா அதுதான் பண்ணணும். உன்கிட்ட போய் கேட்குறேன், நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறேன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. இது வரைக்கும் நீ ஆசைப்பட்டதை நான் எதுவுமே நோன்னு சொன்னதில்லை, என்னால் சொல்லவும் முடியல. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக உங்களை கிஸ் பண்ணுறாரு. ஸோ கிஸ்ஸஸ் கொஞ்சம் டீப்பராக போகுது. ஸோ நீங்களுமே அவருக்கு ரிட்டன் பேக் பண்ணியிருந்துருப்பீங்க. உங்களுக்கு நெக்கில், சீக்ஸில், தென் அங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அழகாக அந்த மனுஷன் உங்களுக்கு பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ நீங்களுமே பண்ணுறீங்க. ஒரு வழியாக சோல்ஃபுல்லான அன்றைக்கி வந்து உங்களுக்கும் அவருக்கும் அழகான ஒரு மேக்கோர் நடந்து முடிஞ்சிருக்கும்.
ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சுப்போச்சு இன்றைக்கி நடந்துட்டு இன்றைக்கி எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் அடுத்த மாதம் நீங்கள் டெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்குறீங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை, கரெக்டாக டான்னு வந்துட்டு நீங்கள் பாரு ஒழுங்காக பண்ணியா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒரு தடவை தானே பண்ணேன் நான், ஒரு தடவை பண்ணால் அப்படியே கிளிக் ஆகிடுமா அவனுக்கு அப்படிங்கிறாரு. ஜேகே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னா என்னால் அதெல்லாம் பண்ண முடியாதுடா, படுத்தாதடா. இப்போ என்னடி உனக்கு குழந்தை வேணும் இப்படி தானே? இன்னைக்கு வா, முரட்டாக இருக்கு. இன்னைக்கு நீயே வேணான்னு சொன்னாலும் உன்னால் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. ஐ லவ் தி ஸ்பிரிட். கம்மான் பேபி, யூ கேன் டு இட், லவ் யூ அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. லவ் யூ டூ. சரி நான் ஒர்க் போயிட்டு வரேன். சீக்கிரம் போயிட்டு வா, சீக்கிரமாக மறக்காம நைட்டு மல்லிப்பூ வாங்கிட்டு வந்து. ஓகே நீங்கள் சரிங்க, சரி போ வாங்கிட்டு வரேன். அப்புறம் நம்ம புளிய அவன் ரூமில் தூங்க வச்சுறேன். சீக்கிரமாக வந்துடு சரியா, சீக்கிரமாக வந்துடு ஓகே அப்படின்னு சரிங்க. வரேன்டி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மனுஷன் இன்றைக்கி 7:30 மணிக்கெலாம் வந்துருப்பார். நீங்கள் பிள்ளைய ஒரு 8 மணிக்கெலாம் தூங்க வச்சுருந்துருப்பீங்க. எங்கடா மல்லிப்பூ அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட கேட்குறீங்க. ஐயோ மறந்துட்டேனே அப்படிங்கிறாரு. நான் ஒழுங்கு குழந்தைக்கு அனுப்புகிற மாதிரி தானே, கிளிப்புள்ள மாதிரி தானே சொல்லி உனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படி சொன்னீங்க. அவரோட பேக்லேருந்து சஜா அடிச்சுட்டு எடுத்து தராரு. மல்லிப்பூவா? ஆமாம் அடிச்சுட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க, லைக் எக்ஸைட்டட் ஆகிட்டீங்க. அந்த மனுஷன் உங்களுக்கு அழகாக தள்ள வச்சுட்டு அப்படியே பொறுமையாக உங்களுக்கும் இருக்கும். நல்ல ஒரு அழுக்கான வைல்டுன்னு ஒரு மேக்கப் இருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாள் தள்ளி போயிருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணீங்க, ஜாலி 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 அப்படின்ட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாள் தள்ளி போயிடுச்சு. நீ சந்தோஷமாக ரெடி ஓகே, எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ டாக்டர்கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணதும், ஆமாம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. உங்கள் அம்மா காலமான காலத்தில் வச்சு அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா எனக்கு பொம்பளை புள்ள வேணும். இதில் என்ன இருக்குது, 6 வயசு தானே முன்ன பின்ன ரெண்டுத்துக்கும், பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஏன்னா உள்ள கஷ்டம் எனக்கு தானே தெரியும். எப்பா அவனை சொல்லி சமாளிக்கிறதுக்கு எனக்கு 5 வருஷம் ஆகிடுச்சு. மனசனா அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. எங்கள் ஜேகே உங்களை அதே மாதிரி அவ்வளோ டேக்கேர் பண்ணி அப்படி இப்படி ரொம்ப பப்பட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ ஃபைனலி இப்போது உங்கள் ஃபஸ்ட்டு பையனுக்கு தான் நல்ல விவரம் தெரியுது. ஏன்னா ஸ்கூலே போகிறானவன், நல்லா விவரம் தெரியுது. அழகான ஒரு கேர்ள் பேபி, அதே மாதிரி நார்மல் டெலிவரியாக இருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதே மாதிரி அந்த இதுலேயே. ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஜேகே வீட்டில் தான் அவங்களுக்கு வந்து அந்த ப்ரெக்னென்சி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த க்யூட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது அந்த கேர்ள். ஆக்சுவலாக ரொம்ப ஏஞ்சலிக் டைப்பில் ரொம்ப அழகாக இருக்குது அந்த குழந்தை. லைக் பார்த்தாலே ஐயோ இப்படி ஒரு அழகான குழந்தையா அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, வென்றே நான் கேர்ள், எஸ் 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 அப்படின்னு இருக்கு. அவருக்குமே அந்த கேர்ள் பேபி அவருக்கு கேர்ள் பேபி பிடிக்கும் தான், இல்லைன்னுலாம் கிடையாது. நீங்கள் சஃபர் ஆகுறதால எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேபி என்னவோ அது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ நீங்கள் அந்த குழந்தைய வச்சு நக்குறீங்க. லைக் அந்த குழந்தை போல் எதுவும் இல்லை அப்படி. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பிள்ளை அப்படியே விடல. எப்படின்னா ஃபஸ்ட்டு பிள்ளைய தான் ஃபுல்லாக பப்பட் பண்ணுறீங்க. இங்கே வந்து ஜேகே வந்து பொம்பளை பிள்ளையை பார்த்துக்கிற மாதிரி அப்படியே 2 பேருமே அப்படியே ரிவர்ஸ் பண்ணிப்பீங்க. இப்போது அதுக்கப்புறம் அவர் வந்து பையனை பார்த்துப்பாரு, நீங்கள் வந்து குழந்தைய பார்த்துப்பீங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. இங்கே தேவங்க அந்த மாதிரி 2வது குழந்தை வந்து கன்சீவ் ஆகியிருந்திருப்பா கீதா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பாய் பேபியாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு சேர்ந்து அங்கே போய் பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு ஒரு விசிட்டை போட்டு கேட்டால் நிறைய திங்ஸில் குழந்தைக்கு விளையாடுற ஜாமான் அது இதுன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்து அப்படியே சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துகிட்ருக்க மாதிரி இருக்கும். ஒரு வழியாக அந்த பிள்ளை வந்து ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில வந்திருப்பாங்க. இப்போ எல்லாருமே தேவங்களோட வீட்டில் தான் இருக்கீங்க. நீங்களுமே கை குழந்தை தான், இன்னும் ஒரு 3 மாதம் தான் முன்ன பின்ன. ஸோ இப்படி இருக்கிறச்ச நீங்கள் அப்படியே கையில் குழந்தைய வச்சுருக்கீங்க. அது வந்து ரெஸ்ட் ரூம் போயிருக்கும் போல் குழந்த. நீங்கள் அப்படியே ஜேகேட்டை கொடுத்துட்டு டைப்பர் மாற்றுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்கள் கையிலேருந்து வாங்கிட்டு போயிருந்துருப்பாரு.
ஸோ இங்கே வந்து அப்படியே ஜேகே இந்த சைட் போகிறாரு பாருங்க. அப்போது வந்து உங்கள் பையன் இருக்கானே, ஸோ உங்கள் பையனும் தேவங்களோட பொண்ணும் என்ன பண்ணியிருந்துருக்குன்னா, லைக் இந்த வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண், இந்த கார்டன்லாம் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் இந்த மணல் வச்சு வீடு கட்டிக்கிட்டு அந்த மாதிரி விளாண்டுட்ருக்குங்க. அப்படியே நீங்கள் பொறுமையாக அதுங்க என்ன தான் பண்ணுதுங்கன்னு சொல்லிட்டு பொறுமையாக வெளில போயிட்டு அப்படியே பார்க்குறீங்க. இங்கே ஜேகே அப்படியே டைப்பர் மாற்றிட்டே இருந்துகிட்ருக்காரு. இங்கே அவங்களுமே அப்படியே போகிறாரு. நம்மளோட பாண்டிங் நம்ம குழந்தைக்கு வரும்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷோல்டரை பிடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே தேவங்க பார்த்துட்டு கண்டிப்பாக அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது ஒரு வழியாக ஜேகே வந்து டயப்பர்லாம் மாற்றிட்டு அப்படியே குழந்தைய அப்படியே எடுத்துகிட்டு வரச்ச, இப்போது இங்கே தேவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஷோல்டரில் கை வச்சுருக்க மாதிரி இருக்கும். இங்கே தேவங்களோட ஷோல்டரில் சாஞ்சிருக்க மாதிரி இருக்கும். ஜேகே அப்படியே பார்த்துட்டு பின்னாடி லைட்டாக ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் பேக் போயிருப்பார். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி அவ்வளோவா அவர் கூட இருக்கிறதில்ல. இருப்பீங்க, பட் ஸ்டில் ரொம்ப ரேர் அந்த மாதிரி அக்கேஷன்ஸில். ஸோ இருக்கிறதுல டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே லைட்டாக விலகி போயிருந்துருப்பார். ஸோ இப்போ வந்து அந்த குழந்தைங்க வந்து என்ன பண்ணியிருந்துருக்குன்னா ப்ளே பண்ணிகிட்டே இருந்துகிட்ருக்கச்ச, ஏன் அந்த மண்ணை எடுத்துத்தா, அது இல்லை தண்ணி ஊற்றாத அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சண்டை போட்டுக்குது. ஐயோ நம்மள மாதிரியே பண்ணுதுடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே தேவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இதை பாரு இப்படிலாம் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் புள்ள சொல்ல, நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்களோட புள்ள சொல்லும். சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அமைதியாக இருப்பான். என் பையன் க்யூட்டுடா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே சிரிக்கிறீங்க. இப்போ அந்த பையன் அப்படியே எப்படி சொன்னால் 2 பேருமே விளாண்டுட்டே இருக்காங்க. டக்குன்னு அந்த பொண்ணு வந்து விளாண்டுட்டே இருக்கும்போது கண்ணத்தை பார்த்துட்டே இருந்துட்டு டக்குன்னு அடிச்சுட்டு அந்த பையன் முத்தம் கொடுக்குறான். வெடுக்க நீங்கள் தேவாங்க நீங்களும் பார்க்குறீங்க, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாக்காகி பார்க்குறீங்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இதுங்க ஃப்ரெண்டாலாம் இருக்க வாய்ப்பு இல்லடி, இதுங்க லவ் பண்ணிட்டு தான் தெரிய போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவாங்க சொல்கிறாரு. இங்கே குடு 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 குடுன்னு ஜேகே வந்துட்டு என்ன அதுங்களுக்குள்ளே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு உன் புள்ள கிஸ் பண்ணி நிற்கிது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க. வெடுக்குன்னு அப்படியே பார்க்குறாரு. அப்படி சொல்லிட்டு தேவங்க மண்டையாட்டுறாரு. டேய் என்னடா பண்ண அவளை, என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் இந்த ஜேகே வந்து ஆக்சுவலாக ஒரு கையில் பிள்ளைய வச்சுட்டு கேட்குறாரு. நாங்கள் 2 பேரும் விளாண்டுட்ருக்கோம், என்ன விளையாட்டு விளாட்றீங்க? அப்பா அவள் பண்ணா மாமா எனக்கமோ இங்கே என்னமோ சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை அழகாக சொல்லுது. என்ன பழக்கம் இது, எங்கேன்னு கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே கேட்க, அப்பா நீங்கள் அன்றைக்கி அம்மாவுக்கு தந்தீங்க தானே அப்படின்னு சொல்லும் போது அப்படியே தேவங்க அப்படியே உங்களை பார்க்குறாரு பாருங்க. நீங்கள் அப்படி எங்கேயோ பார்க்குறீங்க. ஐயோ அசிங்க வளர்த்துறானே அப்படின்னு அது அது அப்படின்னு சொன்ன ஜேகேவால் வாயே திறக்க முடியல. அப்படியே அமைதியாக இருந்துட்டுருக்காரு. சரி நீலாம் அது மாதிரி பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே சொல்ல, ஏன் இதில் என்ன இருக்குது, ரொம்ப அதிக பிரச்சனை தனம்லாம் பண்ணாத வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வெடுக்குன்னு பிள்ளை அழைச்சிருப்பாரு. நீங்கள் டக்குன்னு அந்த மாதிரிலாம் பண்ணாத, குழந்தைங்களுக்கு என்ன தெரிய போகுது, நீ வேறு சும்மாரு அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. என்னடி நினச்சிட்ருக்க, அவன் பொண்ணோட என் பிள்ளையா அப்படிங்க. ஹலோ நாங்கள் முதல்ல ஓகே சொல்லணும், உங்கள் பையனுக்கு நாளை என் பொண்ணை தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு இங்கே கீதா அங்கே என்ன நடக்குது இங்கேயாவது வந்து பேசுங்களேன் நானும் கேட்பேனே அப்படின்னு சொல்லுது. இங்கே எல்லாருமே அது நடந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் வந்து கீதாவை பார்க்குறீங்க, எனக்கு ஓகேப்பா அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. கீதா எனக்கு ஓகேப்பா அப்படிங்கிறாங்க. உள்ள கதை எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் பார்த்துட்ருக்கானுங்க. இங்கே கீதா சொல்லுது, எனக்கு தெரிஞ்சு என் பொண்ணும் ஜேகே பையனும் ஜேகே மாமா பையனும் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம 2 பேர் பேத்து வச்சுருக்கோம்ல, இதுங்க 2 தான் ஃப்ரெண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்லையே ஃப்ரெண்டு வித் லவ்வா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அது 4 பேருமே ஹக் பண்ணிட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. அந்த குழந்தைங்களும் துப்பு துப்பு துப்புன்னு ஓடி வந்துட்டு இருந்திருக்கும். இங்கே அவங்க 2 பேரும் அப்படியே ஜேகேவும் தேவங்கும் எல்லாம் தெரிஞ்சது நாங்கள் மட்டும்தானே அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ஒருத்தி அவங்க அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அப்போ பார்த்தா
உங்கள் பிள்ளையான ஜியான். ஸோ உங்களுக்கு குழந்த இருக்குல்ல, அதாவது பையன், ஃபஸ்ட்டு பையன் தடவை பிறந்திருக்கும், அவன் பேர் ஜியான். உங்களுக்கு கை குழந்த 3 மாதம் இருக்கும்ல, ஸோ அந்த பாப்பா பேர் யுவா. அதே மாதிரி தேவங்களோட ஃபஸ்ட்டு பொண்ணு பேர் வந்து பார்த்திங்கன்னா கங்கா. 2வது பையன் பிறந்திருக்கும்ல, ஸோ அந்த பையன் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜிமினா. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன்ஸ் மாதிரி வரும். ஸோ அப்கமிங்கில் சீசன் 2 இருக்குது. இது சீசன் 1ம் சீசன் 2வும் கண்டினியூஷன் மாதிரி வரும்டா. எப்படி சொல்கிறது உங்களுக்கு, லைக் எப்பயுமே என்னோடய சீசன்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஷன்ஸ் இருக்காதுல்ல. ஆனால் அப்கமிங்கில் செகண்ட் வைஃபில் வந்து பார்த்திங்கன்னா சீசன் 2 இருக்கும். மேபி கதை வந்து எப்படி சொல்கிறதுனா லைக் டைட்டில் மாறலாம், ஆனால் கதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜங்குக்கும் தென் வயனும் இருக்கிற மாதிரி, தென் தேயோங்கும் கீதா இருக்கிற மாதிரி, இப்போது இந்த செகண்ட் வைஃபில் இருக்கிற மாதிரி. செகண்ட் சீசனில் மேபி டைட்டில் மே சேஞ்ச், அப்படி இல்லைனா சேஞ்ச் ஆகாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லீட் ரோலில் வந்து ஜெமினா இருப்பார், ஃபஸ்ட்டு லீட் ரோலில் வந்து ஜேகே இருப்பார். ஸோ வித்தியாசமான ஒரு கான்செப்டில் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனும் செகண்ட் ஜென்ரேஷனும் சேர்த்து மிங்கிள் ஆகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இன்னோவேட்டிவாக இருக்கும், நீங்கள் எதிர்பார்க்காத நிறையா விஷயங்கள் இருக்கும். ஸோ இதோட இந்த இது செகண்ட் வைஃப் வந்து வைண்டப் ஆகுது. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஹாப்பி என்டிங். அந்நியோ பாய் சராங்கியா மிஸ் ஓபிலாக்கி நிக்கோ நிக்கோ நீ.